ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினேதி சேனல். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக டீ வச்சு குடிச்சிடலாம். டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ டைலரிங் வேலையை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு டீயை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நைட்டே இட்லிக்கு ஊற வச்சுட்டு படுக்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு இட்லிக்கு ஊற வச்சுட்டு ரேஷனில் வாங்கினா பருப்பு ஜீனிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் புடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். யாருக்கெல்லாம் புடைக்க தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடைக்கி ஊற வச்சுக்கலாம் நைட்டு டிஃபனுக்கு அப்படின்ட்டு அடைக்கி ஊற வச்சேன். அடைக்கி இதெல்லாம் 2 கப்பு புழுங்கல் அரிசியை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து ஒரு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். அது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி தான். நான் கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளரும் துவரப்பருப்பு ஒரு 1/4 டம்ளரும் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்தால் அதை மட்டும் கூட எடுத்துக்கலாம், துவரப்பருப்பு இருந்தால் அதை மட்டும் கூட எடுத்துக்கலாம். 2க்கு 3/4 போதும். நல்லா தோசை மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன், ஊற வச்சுட்டேன். அப்புறமேலே இட்லிக்கு உளுந்து ஊற வைக்க மறந்துட்டேன். அந்த உளுந்தையும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உளுந்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். உளுந்து எவ்வளோ எடுப்பேன்னா, நான் 2 படி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு படிக்கு 100 உளுந்துன்னு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். இது 50 அளவு உள்ள டப்பா. அதனால் நான் இதுலேருந்து 4 டப்பா எடுத்துக்கிறேன். 200 கிராம் வந்துடும். நீங்கள் எவ்வளோலாம் உளுந்து ஊற வைப்பீங்க இட்லிக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒரு படிக்கு 100 உளுந்து தான் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்குவேன். நல்லா இட்லி பொசு பொசுன்னு நல்லா வரும். ரேஷன் அரிசியில் இட்லி சுட்டாலே நல்லா தான் இருக்குது. யாரெல்லாம் ரேஷன் அரிசியில் இட்லி சுடுவீங்கன்னா அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த சைடு டீத்தூள் பட்டா டீத்தூள் இல்லை, சரி காஃபியே போட்டுக்கலான்ட்டு காஃபி போட்டுட்டேன். இப்போ காஃபி தான் குடிக்க போகிறேன். காஃபியை குடிச்சிட்டு ஸ்டிச்சிங் வேலையை தான் பார்க்கணும். இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நம்ம ரேஷன் அரிசியை கழுகும்போது அதில் அழுக்கு அந்த ஸ்மெல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு இருக்குல்ல, அது ஒரு கையளவு போட்டு, ஒரு கையளவில் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டு பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா அதில் உள்ள அழுக்கெலாம் வந்துடும். அந்த ஸ்மெல்லும் வராமல் போயிடும். இந்த ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 3 ப்ளவுஸும் கட் பண்ணி தைக்க வேண்டியது இருக்குது. இதை கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸில் மட்டும் அளவு போட்டுக்கிட்டால் போதும். இதை வச்சு நம்ம எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் அளவு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு டைலரிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைலரிங் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு இதெல்லாம் நிறைய நம்ம சேனலில் கொடுப்போம். இது கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன் செஞ்சு ஊட்டி விட்டுட்டு ஸ்டிச்சிங் வேலையை தான் பார்க்கணும்.
எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ளவுஸை வேறு கட் பண்ணோம். ப்ளவுஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ப்ளவுஸில் வந்து பாதி ஸ்டிச்சிங் பண்ணி கழுத்து பீஸ் மட்டும் அடிக்காமல் இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த கஸ்டமருக்கு தைக்கணும். அந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் தைச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.